நம்ம R15ல லெஃப்ட் திரும்பினா லெஃப்டாக போகுது, ரைட்டு திரும்பினா ரைட்லேயே போயிட்டே இருக்குது. என்னடா ப்ராப்ளம்னு வண்டியை பிரித்து போட்டு செக் பண்ணால் தெரியுது கோன் செட் தான் ப்ராப்ளம். சரின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி அதுதான் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீலை தான் இந்த 4 கோடை சேர்த்து ஃபுல் செட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் உங்களால் கோன் செட்டை கழட்ட முடியும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கும், நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி கூட பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல கழட்டுறதுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த பாட்டுக்கு திரும்ப வந்து ரீப்ளே பண்ணி திரும்ப செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ கட் பண்ணி நான் போட்டேன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பிரித்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் அதை கட் பண்ணியிருப்பேன் அந்த பாட்டை. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லாமே போடணுன்றதை போட்டிருக்கேன். இது கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. ஏன்னா இது 2 ரிங் இருக்கும். ஒன்று நீங்கள் கழட்டினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று கழட்டின உடனே அந்த கீழே இந்த கோன் வந்து கீழே இருந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது அப்படியே மொத்தமாக வெயிட் ஹெவியாக இருக்கும். 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே மொத்தமாக கீழே விழுந்துடும். அதெல்லாம் கீழே பிடிச்சிக்கிட்டே தான் கழட்டணும். ஆக்சுவலாக இப்படி வச்சு தான் தட்டுறோம். இந்த ராடு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா என்னால் கேமராவும் நானே எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்க முடியும். எப்படியும் நான் தட்டும்போது வந்து விழுவும். அப்போ காமிக்கிறேன். அவ்வளோதான், வந்துடுச்சு. இது வந்து சுற்றி உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கும், அது தேஞ்சிருக்கும். அதனால தான் அந்த பால்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷனில் போய் லாக் ஆகிறனால தான் அந்த சென்ட்ரு பொசிஷனில் மட்டும் நிற்குது. ஹேண்டில் பார் வந்து திரும்பாமல் சென்டரில் போய் ஸ்டாப் ஆகி நிற்குது. ஸோ இப்போ இதெல்லாம் மாற்றிட்டோன்னா சரியாயிடும். ஸோ இதை எடுத்துட்டேன். அதேமாதிரி பாட்டம்லேயும் ஒரு கேப் இருக்கும், அதையும் எடுக்கணும். அதுக்கப்புறம் இதையும் எடுக்கணும். இந்த பாட்டமில் உள்ளதை வந்து நீங்கள் எப்படி தட்டி எடுக்கணுன்னா, இந்த ரப்பர் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் தட்டினீங்கன்னா இது வரும். ஸோ இந்த பீஸ் வந்துடும். ஸோ இந்த பீஸை ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ என்னென்னா விஷயம் என்னென்னா, எல்லா வேலையும் நம்ம 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைன்னா டஃப்பாக தான் இருக்கும். இது ஆல்ரெடி நான் மாற்றிருக்கேன். இந்த செகண்ட் டைமு எனக்கே வந்து கொஞ்சம் குழம்புது. பட் ஈஸியாக தான் இருக்குது. இப்போ சரியான டூல் இருந்துச்சுன்னா ஈஸியாக கழட்டலாம். இந்த ஒரிஜினல் பார்த்திங்கன்னா 1050 அரௌண்ட் வருது. நான் நேற்றே போய் செக் பண்ண ப்ரைஸு யமஹா பாயிண்டில் கிடைக்கும். நம்ம யமஹா ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சானிட்டோரியம் வந்து சென்னையில் சானிட்டோரியம் ஆஞ்சநேயர் டெம்பிள் ஆப்போசிட்டில் இருக்குது யமஹா பாயிண்ட்டு. இன்னொன்று ராயப்பேட்டையில் இருக்குது. ஸோ 2 இடத்துல எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்குது. யமஹா பாயிண்ட்டுன்றது வந்து யமஹாவோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மட்டும் சேல் பண்ணுற ஷாப்பு. ஸோ நீங்கள் எந்த ஸ்பேர் வேணுமோ அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வந்து ஆர்டர் பண்ணி 2 நாளில் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே நான் கேட்டதுக்கு அந்த ப்ரைஸ் வந்துச்சு. இது வந்து R15லே இது இந்த ஜோட்டிக்ஸ் ஆட்டோ ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு மேனுஃபேக்சரர் வந்து R15க்காகவே ரெடி பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ இது வந்து 360 வருது. ஸோ இதில் எல்லாமே இருக்குன்றாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கான்.
அப்புறம் இது சும்மா ஷோ போல இருக்கு. இதை கழட்டினா வரும்னு நான் பார்த்தேன். ஒரு வழியாக பிரிச்சிட்டேன். பிரிச்சதில் என்ன இருக்குன்னா, ஓகே, இது வந்து இந்த இடத்துல வராது. இதில் 2 பீஸ் இருக்கு. ஒன்று வந்து இது வந்து மேலேருந்து நம்ம கழட்டணும் இல்லையா, அது இது வந்து கீழே இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம இன்னும் கழட்டவே இல்லை கீழே. அது இந்த ஒரிஜினலுக்கும் இந்த நம்ம வாங்கின இந்த பேக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்து வராது, வெறும் பால்ஸ் தான் வந்துருக்கு. இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் இந்த பால்ஸை தூக்கி உட்கார வைக்கணும். ஸோ அது நமக்கு ஒரு வேலை. ஒரிஜினலில் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பீஸோடு சேர்த்து கொடுப்பாங்க. இருந்தாலும் அதோட விலை பார்த்திங்கன்னா 1050 வருது. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். ஸோ இந்த பிளாஸ்டிக் பீஸ் ஒன்றும் ஆகாது, பால்ஸ் மெட்டல் பீஸ் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். அதான் நம்ம இதை பழசை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ஓல்டு பீஸை யூஸ் பண்ணிக்கோங்க, அடிக்கிறதுக்கலாம். ஏன்னா அது டேமேஜ் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலாக இது நம்ம போட்டு அடிக்கலாம். ஒரு வழியாக விழுந்துருச்சு. நம்ம பிரேக் அடிக்கும் போதெல்லாம் வந்து பால்ஸ் போய் இடிக்குது இல்லையா, இடிக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பள்ளமாயிட்ருக்கும். அது உடனேலாம் ஆகாது. நம்ம 30,000 கிலோமீட்டர் ஒன்ஸு தான் நம்ம இதை மாற்றுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரைவ் பண்ண தான் இந்த மாதிரி வீக் ஆகிட்டே போகும். இது சின்ன சின்ன டேமேஜ் தான். ஸோ இதெல்லாம் மாற்றியே ஆகணும், இது மாற்றலைன்னா ஓட்டவே முடியாது அப்படிலாம் கிடையாது. இது வந்து மாற்றினா தான் உங்களுக்கு டிரைவிங்கில் வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை மாற்றுறோம். இந்த ஓல்டு பால்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு புது பால்ஸ் போடணும். ஒரிஜினலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாம் போட்டே தான் கொடுத்தாங்க. நான் இதுக்கு முன்னாடியே மாற்றினப்போ பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் இது கூடவே வச்சு தான் அவங்க க்ரீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது R15 ஒரிஜினல் பேக்கிங் வாங்கினீங்கன்னா அந்த பேக்கிங்கில் 1050 ரூபா. நான் வாங்கும்போது 950 போட்டிருந்துச்சி. இப்போ அதோட ப்ரைஸ் வந்து 1050. நான் வாங்கினது ஒரு 1.5 years பிஃபோர்.
ரப்பர் ஓரிங்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்க்ரூ. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ அந்த சென்டராக வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லை. இப்போ ரெண்டு பக்கமும் ஃப்ரீயாக தான் போகுது. இப்போ நம்ம வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம இப்போது சென்டர் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் கொஞ்சம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டைமில் நம்ம இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த இடத்துல. மற்றபடி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடியில் இருக்க 2 போல்ட்டையும் டைட் பண்ணுறேங்க. இதுதான் மெயினு.